அது 150க்கு மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கோம். இப்போ என் தங்கச்சி திருநெல்வேலியில் போட்டிடுறாங்க. இவன் என் மகன் மருத்துவர் சரண் பாளையங்கோட்டையில் போட்டிடுறான். அதாவது ஒன்று அப்படியே அறிவிச்சுக்கிட்டே வர்றேன். February 7 மாநாடு, பெரிய மாநாடு நடத்துது நாம் தமிழர் கட்சி. அதில் மொத்த வேட்பாளரை அறிவிச்சு. அது திருச்சி. அப்படி கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும், யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு நடுப்பகுதியாக இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தோம் காலையில் வந்து மாலையில் திரும்பிட முடியும் அப்படின்னா திருச்சி தான். கன்னியாகுமரியில் சென்னைனா 2 நாள் ஆகும். திருச்சினா காலையில் வந்துட்டு இரவு போயிடலாம். அது எல்லா மாவட்டத்துக்கும், சேலத்துக்கும் சரி கோவைக்கும் சரி. அதனால திருச்சி. திருப்பம் சிந்தனையில் இருக்கு. ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இப்ப விசாரணை நடக்கல. விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பேசும்போது இப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும்? நான் சொல்றது கேளுங்க. இப்ப அந்த 41 இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும். நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள சந்திச்சிடறேன். அவங்களுக்கு 20 லட்சம் பணம் கொடுத்துட்றேன். என்னை சந்திச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, போயிட்டு போதுங்க, என் பையன் செத்தான். இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கும்? சரியா இருக்குமான்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் தானே விஜய், நான் வர்றதுனால தானே கூட்டம். என்னைய பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல், சாவு, மரணம். அப்ப அந்த குற்றப்பதிவுல எஃப்ஐஆர்ல என் பேர் ஏன் இல்லை? புஷியானந்த் தான் வேன்ல ஏறி சொல்றாரு இந்த பேருந்துல. அவர் அந்த இடத்துல இருக்காரு. அவர் இவரு யாரு? ஆதவர்ஜுனா இருக்காரு. அந்த ஆதவர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆர்ல இல்லையே. குற்றம் யாரால நிகழுது? நான் கேட்கறது. இப்ப நான் சிபிஐ ஆபீசரு, நான் கேட்கிற குற்றம் யாரால நிகழுது? யாரால நிகழுது? யாரு? இது தப்பு. யாரால நிகழுது? யாரு வருகையால நிகழுது? அது பேசக்கூடாது. வந்தது பாதுகாப்பு போடலைன்னா வண்டியில ஏறினவன என்ன சொல்றிய? என்னை பத்திரமா பாதுகாத்து இங்க கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யாரு? குற்றம் ஒரு குற்றம் தம்பி, ஒரு குற்றம் நிகழுது. அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி யார்? நான் வரலைன்னா கூட்டம் இல்ல, என்னை பார்க்க வந்ததுனாலதான் கூட்டம். அப்ப யார் காரணம்? அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி, அப்ப விசாரணை எப்படி இருக்கும்னு பாத்துக்க. சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும்? எங்க அங்க பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் இவரை வந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அது எங்க போய் விசாரிக்குது? யாரு? அதுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர் புஷியானந்த் 2 பேருக்கு தான் எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆனா வருகை யாரோட வருகையால அங்க கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறதான் கேள்வி. அவர் ஏன் அந்த எஃப்ஐஆர்ல இல்ல? அது அப்புறம், அது நீங்க சொல்லக்கூடாது. சிபிஐ விசாரிச்சு சொல்லணும். சிபிஐ விசாரிச்சு சொல்லணும். நீங்க சொல்லக்கூடாது. சிபிஐ விசாரிக்குது இல்ல, விசாரிச்சு சொல்லணும். இப்போ புஷியானந்த் முன்பிணை கேட்கிறாரு. எஃப்ஐஆர் போட்டவொடனே முன்பிணை கேட்கிறாரு, ஆன்டிசிபேட்டிவ் பெயில் கேட்கிறாரு. சிபிஐக்கு வழக்கு மாறினவொடனே அந்த முன்பிணை வேணாம்னு வெளியில வந்துடுறாரு. அப்ப சிபிஐ விசாரிக்குதா பாதுகாக்குதா? நான்
நான் கேட்கறது. நீங்க முன்மனை கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெரிய சிபிஐ விசாரிக்குதா பாதுகாக்குதா? அப்புறம் உங்களுடைய பயணம் சேலத்தில் இருந்தது, அந்த திடீர்னு எதுக்கு கரூருக்கு மாத்தினீங்க? அது மாதிரிதான் எல்லா அரசியல் கட்சியோட இது மாதிரிதான், அதுவும் அது மாதிரிதான். பிடியில இருக்காரா இல்லையாங்கிறது இல்ல, என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேள்வி வச்சுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? தம்பி விஜய் அங்க வந்ததுனால தானே கூட்டம். அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசல்ல தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நான் கேட்கறது, அந்த குற்றத்துல இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா, சம்பந்தம் இருக்கா இல்லையா? அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க, ஐயா ஸ்டாலின் கேளுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, தமிழக அரசு போடல, மத்திய புலனாய்வுத்துறை ஏன் போடல? அதுல விசாரிக்க வேண்டியது இல்ல, அது வெளிப்படையா தெரியுது. தெரியும் போது எதுக்கு விசாரிக்கிற? முன்கூட்டியே வர்றதுனால என்ன எது திருப்பங்கள் வரப்போகுது? அது சும்மா தம்பி, அதுக்கு சாதகமா வரும் பாதகம் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. மக்கள் மனநிலையில மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வீழ்த்துவாங்க. என் மக்களுக்கு ஒரு நல்ல அரசியல் நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாயிருச்சுன்னா மாறுதல், அதில் போய் பேசிட்டு கூடாது. இலங்கையில தொடர்ச்சியா 3 விழுக்காடு ஓட்டு வச்சிருந்தவன் தான் அந்த ஜனதா விக்திபுரம்னா. இப்ப இருக்கல அனுரா இருக்காருல்ல, அவரு 3 விழுக்காடு தான் அந்த கட்சி ஓட்டு வச்சிருந்துச்சு. திடீர்னு 52 விழுக்காடு வாங்கி எப்படி அதிபராச்சு? மாறுதலை விரும்பிட்டான், கொண்டு வந்துட்டான். அதனால அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமா இருக்குங்கிற முடிவை நீங்க எடுக்கூடாது. அது சும்மா அந்த குற்றச்சாட்டு சாதிய ரீதியா எடுக்கிறாருங்கிற குற்றச்சாட்டை நான் ஏற்கல. ஏன்னா நான் எந்த களத்துல எந்த நிலத்துல வாழ்றனோ அதுதான் இலக்கியமாவோ படைப்பாவோ பிரதிபலிக்கும். இப்போ அண்ணன் உதயகுமார் வந்தாருன்னா சின்ன கவுண்டர்னு எடுக்கிறாரு. இப்ப எங்க அப்பா பாரதி ராஜா வந்தாருன்னா அவர் வாழ்ந்த தேனி மாவட்ட மக்களின் வாழ்க்கையை எடுப்பார். அது மாதிரி தம்பி மாரி செல்வராஜ் அவர் வாழ்ந்த பகுதியில் இருக்கிற மக்களினுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறார். நான் பார்க்கல, என்னை பார்க்க சொன்னார். நான் தொடர்ச்சியா பயணத்தளர்களை பார்க்கல, நான் பார்க்கறேன்னு சொன்னேன். பார்த்த எல்லாரும் சொன்னது மிக சிறப்பாக எடுத்திருக்காருன்னு தான் சொல்றாங்க. அதுல சிலர் சொல்லுவாங்க சும்மா சாதிய படத்தை எடுக்கிறாரு. அவர் இல்லாத ஒரு சமநிலை சமூகத்துக்காக விரும்புகிற ஒரு படைப்பாளி அவர். அதனால அது படைப்புக்கு என்னை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி மாரி செல்வராஜை தெரியும். அவன் எடுத்துக்கொள்ற படைப்புக்கு 100 விழுக்காடு உண்மையா இருப்பான். 100 விழுக்காடு உண்மையா இருப்பான். என் தம்பி வெற்றிமாறனும் 100 விழுக்காடு அந்த படைப்புக்கு ஈடுபாட்டோட இருப்பான், தவறு செய்ய மாட்டான். அதனால அந்த படத்தை சாதிய முதல்ல தூண்டாறு வைக்கிறாரெல்லாம் இயலாம காழ்ப்புணர்ச்சி இன்னும் வயிற்றெரிச்சல்ல பேசுறது, அதை போய் பொருள்படுத்திக்கிட்டு வேண்டியது. மீனவர்களும் பேசி முடிவெடுப்பாங்கன்னா ராணுவ அமைச்சகம் எதுக்கு? மீன்வளத்துறைக்கு அமைச்சகம் எதுக்கு? வெளியுறவுத்துறை அமைச்சகம் எதுக்கு? நான் கேட்கறதுக்கு பதில். மீனவன் உட்கார்ந்து பேசிக்கணும்னா நாட்டுக்கு நாடு அதிபர்கள் எதுக்கு? எதுக்கு வெளியுறவுத்துறை எதுக்கு?
அதுக்கு ஒரு மினிஸ்டர் தேவையில்லையே, அதுக்கு ஒரு அமைச்சர் தேவையில்லையே. எப்போ மத்திய அரசு தான் பார்த்துக்கிட்டு இருக்க. எங்களை கைது பண்ணி போடுறது, எங்க படகை பறிச்சு ஏலம் விடுறது, எங்களை மொட்டை அடிக்கிறது, எங்களை சுட்டுக் கொள்றது தான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு ரெண்டு மத்திய அரசும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் ரசூல் மைதீன். நான் ஐஎன்எல்பியில் மாவட்ட தலைவராக இருக்கிறேன். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் விசாரணை சிறைவாசிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு நேர்காணல் ஃபோன் மூலமாக பேசுகிறாங்க. இது எல்லா மத்திய சிறையிலையுமே அதை எடுத்துட்டாங்க. பாளையங்கோட்டை மத்திய சிறையில் மட்டும் இன்னும் வரைக்கும் எடுக்கலை. அது என்ன காரணம்ங்கிறதும் தெரியல. அது போக விசாரணை சிறைவாசிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக நெருக்கடி கொடுக்குறாங்க. 10 மணிக்கு திறக்கிறாங்க, 7 மணிக்கு அடைக்கிறாங்க. இப்படி மாற்றமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணி உங்களுடைய இதுல இருந்து அது கருத்து சொல்லணும். இப்ப ஏற்கனவே என்னோட சிறையில இருந்த சகோதரர் இது சொல்லிட்டாரு. பாளையங்கோட்டை சிறையில் இல்ல, எல்லா சிறையிலுமே நம்ம இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நெருக்கடி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப வந்தபோது கூட சொன்னாரு, மிக கொடிய அடக்குமுறை, அதாவது 1 மணி நேரம் கூட வெளியில திறந்து விடுறது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அடக்குமுறை இருக்குதுன்னு. இந்த அடக்குமுறையை மொத்தமா தகர்த்து எரியறதுக்கு தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். அப்ப இத நீங்க சொல்றத நான் கவனத்தில் எடுத்துக்கிட்டு சிறைவாசிகள் விடுதலைக்கான போராட்டம் முன்னெடுக்க போகும்போது இந்த கருத்தை வலியுறுத்தி இந்த நெருக்கடியை, இந்த அடக்குமுறையை நம்ம தகர்ப்போம். நம்பிக்கையோட இருங்க. வலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். அண்ணன், நான் கட்சியில் 10 வருஷத்துக்கு மேலே நம்ம பயணிக்கிறேன். நாம் தமிழ்ல நான் ஒரு நிறுவனத்தில் ஒரு 1000 பேருக்கு இடையில வேலை பார்க்குறேன். அப்போ நான் நிறைய கருத்துக்களை எல்லா கட்சிக்கு எதிராகவும் பதிவு பண்ணுவேன், நிர்வாகத்துக்கு எதிராகவும் பதிவு பண்ணுவேன். அப்போ எல்லாமே நான் ஒரு சீமானோட தம்பியாகவும் நாம் தமிழர் பிள்ளையாகவும் தான் அடையாளப்படுத்துறேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பிஜேபிக்கு எதிராக ஒரு கருத்தையோ ஒரு கொள்கை ஏதோ ஒரு விஷயத்தை நான் பயன்படுத்தும் போது அங்கே ஹசன் மைதீனா தான் தெரிகிறேன், இஸ்லாமியனா தான் தெரிகிறேன். அந்த பொதுவாக இருக்கிற இடத்துல 1000-1500 பேருக்கு இடையில நான் பேசும்போது எப்படி ஒத்த கேள்வி கேட்டாலும் சரி, நான் பதில் சொல்லும் போது சீமான் தம்பி இப்படிதான் கேட்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை தாண்டி ஒரு பிஜேபிக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்கும் போது நான் இவன் ஹசன் மைதீன், இவன் முஸ்லீம் அப்படிங்கிற பார்வையில தான் இருக்கு. இது எனக்காக மட்டும் சொல்லல, நம்ம கட்சியில பயணிக்கிற அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பொது இடத்துல போய் பேசினா நாம் தமிழர் தம்பி பையன் இப்படிதான் பேசுவான்ருவான். ஆனா கொஞ்சம் பிஜேபி சைடு போயிட்டோம்னாலே இவன் முஸ்லீம் அப்படின்னு அடையாளப்படுத்துறான். அப்ப எங்களுக்கு நீங்க இதை எப்படி நான் உடைக்க? இங்க எல்லாருமே நல்லா விளங்கணும். அண்ணல் காந்தியடிகள் கூட சொல்றாரு, இப்ப நான் ஒரு தீவிரமான மதவாதி, காந்தியடிகள் சொல்றத சொல்றேன். ஆனால் அரசியலுக்கும் மதத்திற்கும் ஒரு 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கணும்னு நினைக்கிறேங்கிறார் அவர். இப்ப நம்ம எப்படி ஆக்கிட்டாங்கன்னா இவங்க இப்ப இந்த நாட்டில் அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமானது, மனிதனுக்கு மட்டுமானது இல்லை. ஆனால் இங்கே இந்த கோட்பாடற்ற, உயர்ந்த நோக்கமற்ற, மக்களின் நலன் சாராத அரசியல் கோட்பாடுகளை கொண்ட இந்த கட்சிகள் ரொம்ப எளிதில் பற்றி கொள்ளக்கூடிய உணர்ச்சிகள், ஒன்று சாதி, இன்னொன்று மதம், இந்த உணர்ச்சிகளை பிடித்துக்கிறது. பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சாதியை காப்பாற்றுவது, சாதியவாதி அப்படின்னு தத்துவம் தேவையில்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். திரை கவர்ச்சியில் இருக்கிறவனுக்கு கொள்கை தேவையில்லை. அது மாதிரி சாதியை பேசுறவனுக்கு இதை நாங்க இந்த முன்வைக்கிறோம், இந்த கோட்பாடு, இந்த நலன், அது தேவையில்லை. ஏன்னா எந்த போதையும் பயன்படுத்தினாதான் கஞ்சாவோ அவினோ இல்ல சாராயமோ குடிச்சாதான், அதை பயன்படுத்தினாதான் போதை வரும். சாதி மத உணர்ச்சி சொன்ன உடனே ஏறிடுங்கிறான்.
இப்ப பிஜேபி கோட்பாடற்ற ஒரு இது என்ன பண்ணும்னா, எப்ப பலகீனம் அடையுதோ, எப்ப அது தோக்குதோ, அப்ப அந்த மதத்துக்குள்ள வந்துடும். உங்களுக்கு நான் சொல்றத நல்லா உள்வாங்கிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த மாதிரி உங்க கருத்தியலுக்கு வலுவான எதிர்கருத்தியல் இல்லாத போது நீ முஸ்லீம்னு வந்துடும். உங்களுக்கு புரியுதா? எப்பவுமே நான் சண்டை போடுறேன், அவர் ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை, நான் மோதுறேன், என்னால அவர் தாக்கப்பட்டுட்டாருன்னா விழுந்த உடனே என் சாதியை தூக்கி இந்த சாதிக்காரன் என் ஜாதிக்காரனை தாக்கிட்டான், இந்த பிரச்சனையில் இருக்கிற நியாயத்தை யாரும் ஆய்வு செய்யறது இல்லை, அதை கவனிக்கிறது இல்லை. அப்ப எப்ப தோற்று போனவர்கள், கொள்கையற்றவர்கள், மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்காதவர்கள் இந்த கருத்தியலை, இந்த கோட்பாட்டை கையில் எடுத்துருவாங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க சொல்லுங்க, ஆமா நான் இஸ்லாமியன் தான், நான் முஸ்லீம் தான், எனக்கு நபிகள் சொன்னது இருக்குது, எப்பவும் நேர்மையின் பக்கம் நில்லுங்க. அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். அதனால அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனையே உண்மையான ஜிகாத் என்று நபிகள். நீங்க அந்த இடத்துல சீமானின் தம்பியா போய் அதுக்கு ஒரு வழி மேல போய் நான் உண்மையான ஜிகாத் என்று சொல்லுங்க, சரியாயிரும்.